ஹalleluya. அப்படியே எல்லாரும் ஒரு மனது நாவியோடு கூட அப்படியே பக்கத்தில் இருங்க. அப்படியே கை கோருங்க. பக்கத்தில் இருங்க, கை கோருங்க. கை கோத்து அப்படியே ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மனது நாவியை தாங்கப்பா. நாங்கள் ஏக சிந்தையோடு கூட, நாங்கள் ஒரு மனது நாவியோடு கூட நாங்கள் இந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய ஆவில் நிறைந்து நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் பெற்றுக்கொள்ள எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவி ஏக சிந்தை காணப்படட்ட ஐயா. ஆமென். ஒருமனப்பாட்டை கொடுக்கிறவர் தேவன். நீங்கள் யோவான் 17 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி இப்படியாய் ஜெபிக்கிறார். இவர்களுக்குள்ள நாம் ஒருமனமாக இருக்கிறது போல, பிதாவே நானும் நீங்களும் ஒருமனமாக இருக்கிறது போல எனக்கு தந்தவர்களும் ஒருமனப்பாட்டிலே தேறினவளாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. அப்போ ஒருமனப்பாட்டில் தேறினவர்கள். இப்போ ஏக சிந்தை. என்ன ஏக சிந்தை? நான் தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறேன். தேவ ஆவியானவர் என்னை இந்த இடத்துல முழுமையுமாய் நிரப்பி என்னை அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தணும். நான் அவரை ஆராதிக்கணும். அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் துதிக்கணும். அவ்வளோதான். இதுதான் ஏக சிந்தை. உன் முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது தான், இந்த ஏக சிந்தை தான் இப்போ நமக்குள்ளே வரணும். எல்லோரும் ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடுறீங்களா? எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹalleluya, ஹalleluya. அப்பா பிதாவை எங்களுக்குள்ள ஏக சிந்தை வேணுப்பா. நாங்கள் ஒரு மனதோடு கூட என் தேவனை மாத்திரம் துதிக்கணும், என் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வேறு எந்த சிந்தையும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஓ, எல்லா சிந்தைகளை கொண்டு வருகிற பலவனாகிய சத்துரின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன். அப்பா எங்கள் ஆண்டவரே இருதயமாகிய இந்த வீடு, இந்த ஆலயம் உமக்கு சொந்தம். இதுக்குள்ள என் இருதயத்துக்குள்ள, என் ஆத்துமாக்குள்ள கிரியை செய்கிற, சிந்தனையில் போராடுகிற எல்லா பொல்லாங்கனின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹalleluya, ஓ ஹalleluya, எல்லாம் முந்தி கட்டப்படுவதாக, எல்லாம் முந்தி கட்டப்படுவதாக செயலிழக்க பண்ணுவீராக. அப்பா உடைய மகிமையை, உடைய சிக்கனா மகிமையை இந்த வேளையை நாங்கள் பார்க்க, அதை அனுபவிக்க எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. இந்த விளம்பட கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ரிகால் அதர் அபாலி பிகால் அதர் அபால் 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 அபா ரியா கியால் அதூர் அபாலி மிகபாரி இபிஷந்தர பௌஷ்யபல பல 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 பல. ஹalleluya. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். உமக்கே இந்த வேளையில் படைக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்படும்படியாக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறையா. சமாதானத்தின் தேவனே, என்னை நீ பரிசுத்தப்படுத்த முடியும், வேற யாரும் பரிசுத்தப்படுத்த முடியாதப்பா. இதோ உம்முடைய கருத்தில் நாங்கள் வந்து விட்டோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஹalleluya, ஸ்தோத்திரம். praise the lord, hallelujah, praise. ஒப்பற்ற என் செல்வமே, உணர்ந்து இந்த பாடலை ஓ எந்தன் இயேசுநாதா, ஆண்டவரே ஒப்பற்ற என் செல்வமே, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மில் நான் மகிழ்ந்து உறவாட பாதம் ஓடி வந்தேன், நான் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா.
மாற்றினாய் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையன எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன் நான் என்னாலும் கருதுகிறேன் ஒப்பற்ற என் செல்வமே ஓயுந்தன் இயேசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓயுந்தன் இயேசுநாதா எல்லாரும் உணர்ந்து என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானே அன்றோ உமது மகிமை ஒன்று உள்ளத்தின் ஏக்கம் பரிசுத்தமே ஹல்லேலூயா என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானன்றோ என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானன்றோ உமது மகிமை ஒன்றே உமது மகிமை ஒன்றே உள்ளத்தின் ஏக்கமையா உள்ளத்தின் ஏக்கமையா ஒப்பற்ற செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா ஒப்பற்ற செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா அழைக்கிறார் அன்பாலின்று உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கத்தரழைக்கிறார் கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கத்தரழைக்கிறார் கேட்டின் மகன் கெட்டழிந்தார் கெட்ட குமாரனை பார் கேட்டின் மகன் கெட்டழிந்தார் கெட்ட குமாரனை பார் பாவத்தின் சம்பளம் மரணமே பாவத்தில் மாளாதே பாவத்தின் சம்பளம் மரணமே பாவத்தில் மாளாதே அழைக்கிறார் எல்லாரும் அர்ப்பணிக்கலாம் உண்மை கல்லும் கரையும் கல்வாரி எண்டை கத்தழைக்கிறார் கல்லும் கரையும் கல்வாரி எண்டை கத்தழைக்கிறார் எந்த நீதி தந்தையாகும்
என்னில் நன்மை ஒன்றில்லை. எந்த நீதி தந்தையாகும் என்னில் நன்மை ஒன்றில்லை. பாவம் செய்தே மகிமை இழந்தேன், பாவி நேசித்தார். பாவம் செய்தே மகிமை இழந்தேன், பாவி நேசித்தார். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பானின்று. ஓ கல்லும் கரையும் கல்வாரி என்றோ கலந்தரா கமனந்தரா ஒரு கிணிதரகலந்தரா. கல்லும் கரையும் கல்வாரி என்றோ பாவங்களை மறைப்பவன் ஆயில் வாழ்வை அடையான். பாவங்களை மறைப்பவன் ஆயில் வாழ்வை அடையான். சன்மார்க்கன் துன்மார்க்கன் இருவரும் சங்காரம் அடைவாரே. சன்மார்க்கன் துன்மார்க்கன் அனைவரும் சங்காரம் அடைவாரே. அழைக்கிறார் உண்மை. கல்லும் கரையும் கல்வாரி என்று கல்லும் கரையும் கல்வாரி கல்லும் கரையும் கல்வாரி கல்லும் கரையும் கல்வாரி கல்லும் கரையும் கல்வாரி அண்டை. ஒரு கலந்தரா ஒரு கணேஷ கேலி தரகலா துனகலந்தரா கமனந்தர பவிஷ்வபரதரபன. ஓ ஹalleluya ஹalleluya. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் ஓ ஹalleluya சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் பா. அனல் மூட்டி எழுப்புங்கப்பா பரிசுத்தாவியானவரே. பா ரகரதர போலி ஆத்தியால தூர போலி மிக்க பல 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 பா. ஓ ரிகல தர போலி ஆக்கர தர போலி ஆஷபல பல 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 பா. அப்பா எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ஜீவன். ஆமென் 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 ஹalleluya. உம்முடைய ஜீவன் தான் எங்களுக்கு ஆதாயம் அப்பா. ஹalleluya. மை ஆராதிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கலாம். இரு கரங்களை உயர்த்தி ஹalleluya பலத்த சத்தத்தோடும் பலத்த சத்தத்தோடும் ஹalleluya தேவனுடைய சமூகத்தில் அன்பு கூறுவோமா. ஹalleluya. ஓ ரகல தகர போனியா ஷபல பல 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 பா. ஓ ரகத்தரே மேஷபலவா ரகத்தினி ஆக்கியா துரபலா ஷபலவா. அப்பா அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஆமென். கல்லும் கரையும் கல்வாரி அண்டை. பா கல்வாரி அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் இருதயம் முழுமையும் என் ஆத்துமாவை முழுமையுமாக நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா. இதோ கல்வாரி அண்டைக்கு நேராக வந்துட்டோப்பா. அப்பா கல்வாரி அன்பை தியானிக்கிறேங்க. அந்த ஒரு பா தியானிக்கிறேன்ப்பா.
இந்த கல்வாரி அன்பை தியானிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே, உடைய குமாரனை நீர் கைவிட்டீர் எனக்காக. உடைய குமாரனுடைய ஆத்துமாவை கைவிட்டீர் எனக்காக. இயேசுவே, அப்படியே கல்வாரி காட்சி கண் முன்பாக கொண்டு வரலாம். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல ஓ என் ஆத்துமாவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து நேசப்பா. என் ஆத்துமாவுக்காக, என் ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது. என் ஆத்துமா அழுகி நாற்றம் எடுத்திருந்துச்சு, உயிர்ப்பிக்கும்படியா என் இயேசு நம்முடைய ஆத்துமாவை அந்த கெத்செமனே தோட்டத்துல பிதா விட்டு பிரிக்க ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக பூமியிலே விழுந்தது. அப்படியே தியானிங்க, ஆமென்னு சொல்லாதீங்க. பா நினைவுபையா நினைக்கிறேங்க ஆண்டவரே. ரத்தத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்களேன். இந்த பிரச்சனத்தை என்னால் உணர முடியுது, உங்களால் உணர முடியுதா? ரத்தத்தின் பெருந்தொழிகளாக உலகத்தில் விழுந்ததுப்பா. நன்றி. இழுத்து சென்று பிரதான ஆசாரியனும் பரிசேரும் சதுசேரும் வேதப்பாரகரும் அவரை பலவிதமான அநியாயமான குற்றங்களை சுமத்தி அவரை நிந்தித்து அவமானப்படுத்தி, அல்லேலூயா அல்லேலூயா, கண்களை கட்டி கன்னத்தில் அரைந்து, அறிந்தவன் யாருன்னு சொல்லு பார்க்கலான்னு சொல்லு, அவமானப்படுத்தின இந்த காரியத்தை கொஞ்சம் அப்படியே நினைவு கூறுங்க. நம்ம யாராவது நம்ம அவமானப்படுத்திட்டா, கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியத்தை பேசிட்டா நம்ம சகிக்க மாட்டேங்கிறோம். ஆனா எனக்காக என் ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாக என்னை ஒப்பு கொடுத்த சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரே. அந்த தாழ்மை எனக்குள்ள இருக்குதா? அந்த தாழ்மை எனக்குள்ள இருக்குதா? சிலுவையின் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின அன்பு, தன்னை தாழ்த்தின அன்பு. பிதாவோடு கூட நான் ஐக்கியமாகும்படியாக, பிதா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுக்கும்படியாக அந்த அன்பு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது. அந்த அன்பு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது. நான் கீழ்ப்படுகிறேனா? என்னை இன்னும் தாழ்த்துகிறேன். நான் ஒரு தலையில விஷமுள்ள வச்சு அடிக்கும் போது பீரிட்டு வந்த கண்களின் வழியாய் பீரிட்டு வந்த அந்த ரத்தம் என் சிந்தையிலே நான் கொண்ட ஒவ்வொரு பாவத்திற்காக, என் மனம் போன போக்கிலே என் மனசு மாம்சம் விரும்பினபடி நான் ஓடிக்கொண்டிருந்ததான நேரத்தில் அன்பு தானே தன்னை ஒப்பு கொடுத்துச்சு. கொஞ்சம் ஹல்லேலூயா 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 ரகலதகரமாலியா ஷபலபலமா. வாரினால் அடிக்கப்படும் பொழுது நான் முதுகு வீக்கப்பட்டது. ஏர் விழுகிறவனுடைய முதுகை போல் அவருடைய முதுகு காணப்படி, எதற்காக? அவருடைய தழும்புகளால் சுகமாகும்படியாக. அல்லேலூயா அல்லேலூயா.
என் சாவு நீங்கும்படியாக கைகளில் கால்களில் ஆடையில் கடாவப்பட்டது. வீரிட்டு வந்த ரத்தம் எனக்காக எருசலேமில் வீதியில் இழுத்துக்கொண்டு செல்லும் போது அங்கே இருந்த மக்களை பார்த்து அந்த சொன்ன வார்த்தை, எனக்காக அழாதீங்க, உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு ஆளுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு இயேசு ரத்தம் சிந்தினார்னு சொல்லி அதுக்காக இல்லை, எனக்காக 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 யாவையும் செய்து முடிக்கும்படியாக, என் ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த கல்வாரியின் அன்பு என் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. அது என் இருதயத்தை பண்படுத்துகிறது, அது என்னத்தை பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. ஓ ரகலதாக ரமேஷதியால தூரபாலி வைக்க பல 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 பலவா. அது மட்டுமா? பிதா நான் பாவம் செய்யல, இயேசு தான் பாவம் செஞ்சாருன்னு சொல்லி பாவத்தை பூரா அவன் மேலே சுமத்தி பாவ மாம்சத்தின் சாயலாக்கி ஆக்கினைக்கு உட்படுத்தினார். அவர் உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியே நமக்கு கொடுத்து நம்ம இடது வலது பக்கம் சாயாம வழி இதுவே என்று சொல்லி போதிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர் ஞானத்தை கொடுக்கிறவரா, உணர்வை கொடுக்கிறவரா, ஆலோசனை கொடுக்கிறவரா, வெள்ளத்தை கொடுக்கிறவரா, அறிவை கொடுக்கிறவராமே, கர்த்தருக்கு பயத்தை கொடுக்கிறவராமே. அந்த ஜீவத்தண்ணீர்ல நதிகள், அந்த நதிகள் உள்ளத்திலிருந்து புறப்படும்படியாக தேவன் இந்த வேளையில் நம்ம அபிஷேகிக்க விரும்புகிறார். இந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட காரியத்தினால் பொங்கி வழிகிறது? என் இருதயம் விசேஷத்தினால் பொங்கி வழிகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஆராதிப்போம். அந்த அன்பினால் நிரப்பப்பட்டோம்னா கண்டிப்பா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரியே கல்வாரியே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. கல்வாரியே கல்வாரியே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. இளவுண்ட கண்மலையே, நொறுங்குண்ட அன்புக்கு எல்லையில்லை. இளவுண்ட கண்மலையே, நொறுங்குண்ட அன்புக்கு எல்லையில்லை. கல்வாரியே கல்வாரியே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. கல்வாரியே கல்வாரியே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களில் அனைத்து காத்திடும் என் இயேசுவே. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களில் அனைத்து காத்திடும் என் இயேசுவே. அழைந்து தீரிந்து நொறுங்கி அழுது, அழைந்து தீரிந்து நொறுங்கி அழுது, கண்ணீரை துடைத்து சேர்த்து கொண்டே. கல்வாரியே கல்வாரியே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. கல்வாரியே கல்வாரியே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. சோதனை சந்திக்கும் நேரங்களில் சோர்ந்திடாமல் என்னை தாங்குகின்றீர். சோதனை
கல்வாரியே கல்வாரியே கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. ஆவிக்கு புகலிடம் கல்வாரியே பரிசுத்த வாழ்வுக்கு துணையானிரே. ஆவிக்கு புகலிடம் கல்வாரியே பரிசுத்த வாழ்வுக்கு துணையானிரே. சிலுவை சுமந்து இரத்தத்தால் நனைந்து சிலுவை சுமந்து இரத்தத்தால் நனைந்து என்னையும் மீட்டீரே என் நேசரே. கல்வாரியே கல்வாரியே கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. கல்வாரியே கல்வாரியே கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. கல்வாரியே கல்வாரியே கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. நீதான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். எங்களுக்கு உயர்ந்த அந்த ஒரு ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவர் நீதான்ப்பா. உடைய கண்மலை தான்ப்பா எங்களுக்கு அரண். நீங்க தான்ப்பா எங்களுக்கு அடைக்கலம். ஆமென் ஆமென். நாளில் உடைய கருத்தில் அதிகமாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம். ரகத்தரமாஷபலபலபா. ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்கிட்ட பூர்ணமாய் காணப்பட ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆதியில் இருந்த அந்த அன்பு, எங்களை நீ ரட்சித்த நாளில் இருந்த அன்பு, மடத்தில் நாங்கள் ஆண்டவர் அந்த நாளில் இடத்தில் கூர்ந்த அன்பு, அந்த நாளில் உங்களுடைய சமூகத்தை விடாப்பிடியாக தேடின அன்பு, என் தெய்வம் ஒருவரே போதும் என்று ஓடி வந்த அன்பு, உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளாக எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து மறைக்கும்படியாக ஓடி வந்த ஆண்டவரே அந்த ஆதி அன்பு நல்ல குறைப்பட்டிருக்குதுப்பா. இந்த அன்பு ஆதி அன்பு குறைப்பட்டதை ஆண்டவரே உணர்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு ஆதி அன்பில் குறைப்பட்டிருக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எந்த இடத்துல விழுந்தோம் என்று பார்த்து ஆராய்ந்து பார்த்து அந்த ஆதி அன்புலே நடக்க கிருபை செய்யுங்கப்பா. தேவாவியானவர் ஒவ்வொருவருடையும் ஞாபகப்படுத்துகிற சொல்லுகிறது, காதலுவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறவர் நாளில் சொல்லுகிறார், ஆதி அன்பை விட்டாய், ஆதி அன்பை விட்டாய். ஆதி அன்பை விட்டாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாய் ஓடி வந்தேன் என்று சொன்ன அந்த ஆதி அன்பிலே குறைவுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு தேவனுடைய சபைக்கு கூடி வருதலை வாஞ்சையாய் விருப்பமாய் ஓடி வந்த அன்புலே குறைவுண்டு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறதை நம்ம கேட்கணும். என்னையே சேர்த்துதான் வாஞ்சையாய் சரீர பலவீனத்தை காட்டி அதை காட்டி இதை காட்டி தேவ சமூகத்தில் சபை கூடி வருதல ஹல்லேலூயா விட்டுவிட்ட நாட்களை தயவு செய்து நினைவு கூர்ந்து மனம் திரும்பும்படி ஆவியானவர் சொல்கிறார். அதே போல வேத வசனத்தை கேட்பதிலும் அதை தியானிப்பதிலும் அதில் நடக்க அதிகமாக ஒப்பு கொடுத்த நாட்கள் உண்டு. அதில் குறைப்பட்டு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த இடத்துக்கு போனாலும் வெட்கப்படாமல்
இயேசுவே ரட்சகர் என்று சொன்ன நீ அது குறைப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்கிறார். நான் உனக்கு செய்த நன்மைகளை வெட்கப்படாமல் யாரை பார்த்தாலும் நீ சொன்ன அந்த சாட்சி சொல்லுவதில் குறைப்பட்டு இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவாவியானவர் உணர்த்துகிற காரியங்கள். அல்லேலூயா. ஆதி அன்பை விட்டாய், ஆதி அன்பை விட்டாய். நீ பேசும்பொழுது ஜாக்கிரதையாய் பேசின நாட்கள் உண்டு, நிதானித்து பேசின நாட்கள் உண்டு. இன்னைக்கோ அதில் குறைப்பட்டு இருக்கிறாய். ரகத்த ரமானா சத்யால தூரபாலி விக்கபலவா. ஆதி அன்புலே நடத்துங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுக்குமா? ஒரு விசை எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஒரே நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. சீக்கிரமா ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பேசின காரியங்கள் உண்மை. என்னிடத்தில் பேசியிருக்கிறார், நம்ம இடத்தில் ஒவ்வொரு இடத்துல பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓரி கலதரபாலியா கரதரபாலி மிஷபலபலவா. இந்த நாளிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி தேவன் ஆதி அன்பை விட்டாய் என்று சொன்னார். எந்தெந்த காரியத்தில் தேவ அன்பை விட்டுருக்கோம், எவ்வளோ நேரம் கர்த்தருடைய சமூகத்தை தனிப்பட்ட முறையில் நம்ம செலவழிக்கிறோம், எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து எந்த இடத்துல விழுந்தோன்னு பார்த்து ஒப்பு கொடுக்கறது மாத்திரமல்ல, உங்கள் அன்பினால் முழுமையுமாய் என் ஆத்மாவை நிரப்புங்க. அதோடு இருக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் நிறைந்து காணப்பட என் ஆத்மாவை நிரப்புங்கன்னு ஒருவர் சீக்கிரமாய் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆதி அன்பு வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களை குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. ஹல்லேலூயாப்பா. நாங்கள் பரிசுத்தத்துல நாங்கள் குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். தயவாய் எங்களை மன்னிங்க ஏசப்பா. உம்முடைய அன்புல நாங்கள் அப்பா நாங்கள் குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். தயவாய் மன்னிங்கப்பா. அப்பா நாங்கள் உண்மையுள்ளவர்களை நாங்கள் குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். தயவாய் மன்னிங்கப்பா. அப்பா நாங்கள் எந்தெந்த காரியத்தில் அப்பா நாங்கள் குறை உள்ளவர்களாய் இருக்கோம் என்று இந்த அப்பா நாளில் அப்பா நாங்கள் நிதானித்து பார்த்து மீண்டும் அப்பா அது நாங்கள் ஒன்றும் அப்பா குறைவில்லாதவர்கள் அப்பா மீண்டும் திருப்பிக் கொள்ள எங்கள் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர்களை தருபடியாய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காகவே அப்பா நீர் ஜீவனை கொடுத்த உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாள் அப்பா அந்த கல்வாரி அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ரொம்ப குறைவுள்ளவர்களாக அப்பா அக்கிரமங்களில் பாவலும் மறித்த எங்களை கிருபையாய் ரட்சித்திரப்பா. அந்த அன்பை நாங்கள் நிதானித்து பார்த்து நன்றி செலுத்த ஒவ்வொரு நாள் அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. எங்களை மீட்கும் பொருளாக தேவனப்பா பொன்னினாலும் வெள்ளியினாலும் எங்களை மீட்கப்படாதபடி உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டிரப்பா. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து நன்றி சொல்றது நாங்கள் குறை உள்ளவர்களாக இருக்காத தயவாகளை மன்னிங்கப்பா. இந்த நாளுக்கு நீங்கள் எங்களுக்கு அப்பா உணர்த்துகிறபடியாக நன்றியோட துதிக்கிறப்பா. மீண்டப்பா உம்முடைய அன்பில நாங்கள் நிலைத்து நின்று அப்பா உம்மோடு உறவாட ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய அந்த தேவராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் அப்பா நிதானித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அந்த தேவ அன்புகளை நிரப்ப எங்களை அர்ப்பணிக்கிற ஏசப்பா. பரிசுத்த ஆவியான சபை பிள்ளைகளை நீங்கள் அப்பா இறக்க செய்க ராஜா. ஒவ்வொரு ஜெபத்துக்கு நாங்கள் கலந்து கொண்டு அப்பா இன்னும் நாங்கள் அதிக கிருபைகளை பெற்றுக்கொள்ள உடைய வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாள் அப்பா ஜீவிக்க நடக்க எங்கள் இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவர்களுக்கு நீங்கள் இறக்க செய்யுங்க. மீதியான காரியங்களை ஒவ்வொரு தேவ ஆவியானவரை பொறுப்படுத்த முடியாது துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்த ஜெபம் ஒவ்வொருவரும் எதில் குறைப்பட்டிருக்குமோ அதை அர்ப்பணிச்சிருக்கோம். தேவன் அதை புதுப்பித்து
இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு கொடுத்த வரத்தை அனல் மொட்டை எழுப்பிவிடத்தக்கதாக தேவ ஆவியானவரே நம் ஒவ்வொரு ஜனத்தையும் தேவன் சந்திக்கணும். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஒவ்வொரு ஜனமும் மீட்கப்படணும். இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாதபடிக்கு அநேகர் பாவ சேற்றில் மூழ்கி இருக்கிறாங்க. நம்மை தூக்கி எடுத்த தேவன், நமக்குள் அன்பு கொண்ட தேவன், பயங்கரமான குழியின் விளையான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், அவர்களையும் தூக்கி எடுக்கும்படியாக அவரை தூக்கி எடுக்கக்கூடிய அந்த நற்செய்தி அவர்களுக்குள் செல்லும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். நாளை எல்லா சபைகளுக்குள்ளும் தேவ ஆவியானவர் அஸ்லம் இல்லாமல் அசைபாடுகிறார். அதை உணர்ந்து ஒவ்வொருவரும் அந்த ஆதி அன்பில் அவங்க திரும்பவும், அதே சமயத்தில் அங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் அவங்க மனதில் கொண்டு தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொருடைய உலகங்களும் இன்றைக்கி சபை ஆராதனை நடக்கும். நம்முடைய இந்திய தேசத்தில் எல்லா பகுதியிலும் ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனையில் தேவ மகிமை விளங்கும்படியாக தேவ ஆவியானவரே ஜனங்களை நடத்துகிறார் என்பதை அறிந்து தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திரம் 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 தோத்திரம். தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் பிரதமர், குடியரசுத் தலைவர், ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்கள், கவர்னர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அது அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், ஒவ்வொரு அதிகாரிகள், அதே போல் பஞ்சாயத்தில் இருக்கிற சேர்மன், பிரசிடெண்ட், கவுன்சிலர், மெம்பர்ஸ், அதே போல் ஒவ்வொரு மாநகராட்சியில் இருக்கிற மேயர்கள் எல்லாரையும் தேவன் சந்தித்து நியாயமானபடி எல்லா காரியத்தில் நடக்க தேவனே அவர்களை தேசத்தை ஆளுகிறதற்காக வைத்த ஊழியக்காரர்கள் என்பதை அறிந்து அவர்கள் செயல்பட அவருடைய பாவங்களாம் மன்னிக்கப்பட அவர்களாம் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திரம் 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 தோத்திரம். இந்த நாளில் வெயில் காலம் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த நாட்டில் தேவன் ஒரு மழையை தரணும். மழை நம்ம பொள்ளாச்சியில் நேர பெய்ய ஆரம்பிச்சிடும். தேவன் தாமே இந்த நாளில் ஒரு நல்ல எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல மழையை தரும்படியாக உஷ்ணத்தை தனித்து கொடுக்கத்தக்கதாக, அதுவும் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படட்டும். அப்புறம் மழையை கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திரம் 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 தோத்திரம். வானம் தன் மழையை கொடுக்கணும், பூமி தன் பலனை கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் பஞ்சம் மாறும், அப்போ தான் அமைதியில் ஜீவனமும் இருக்கும். தேசத்தை ஆளுகை செய்யறலும் அதில் உண்மையாய் காணப்படணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். வரப்போகிற தேர்தலில் தேவனே நம்ம அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாகவும் வேதவசனம் தடையில்லாமல் எல்லா ஜனத்துக்கு சென்று எல்லா ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்து வருகையில் நம்முடைய தேசத்தில் அநேகர் காணப்பட கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திரம் 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 தோத்திரம். அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்திருந்த மன மகிழ்ச்சி காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூடிய நேரம் முதலே மட்டும் தெய்வீக பிரசனங்களை ஆளுகை செய்து வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆமாப்பா, என் ஜனமே என்னிடத்தில் திரும்புகிறதுக்கு மனதானால் திரும்பு. எனக்கு முன்பாக உனக்குள் இருக்கிற அருவருப்பை விட்டு நீக்கு, அப்பொழுது அலைந்து திரிய மாட்டாய் என்று சொல்லியிருக்கீங்க. அவங்க நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு இடத்தில் திரும்பி இருக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. மனப்பூர்வமாய் உற்சாகமாக காணிக்கையில் கொடுக்க கிருபத்தாங்க. யார் கசப்போடு வைராக்கியத்தோடு யார் மேலேயாவது ஆண்டவரை கசப்போடு இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை சோத்துறப்பா காணிக்கை செலுத்தக்கூடாது. நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்க.
நீங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கீங்க மத்தேயு 5ஆவது அதிகாரத்தில். இதுபடி நடக்க ஒவ்வொரு கிருபை தாங்க. அதே போல் தகப்பனை அறிவிப்பின் பகுதியை கேட்டு அதன்படி கரெக்டாக சரியாக சபை கூடி வருதில் பங்கு கொள்ள கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கொடுக்குறதான செய்தியில் தேவக்கரம் எங்களுக்கு ஆண்டவரே மகன் மேலே இருந்து நீங்கள் தான் பேசணும். நீங்கள் எங்கூட பேசுங்க, எங்கள் கூட பேசுங்க. எங்களோட ஆத்துமா பிழைக்கணும். நாங்கள் எங்களோட செவியை கூர்மையாக்கி நம்மளோட சமூகத்தில் வந்து கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது எங்களோட ஆத்மா பிழைக்கும். மாத்திரமல்ல, தாவீதோடு கூட ஆண்டவரே நீர் செய்த புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியம் எங்கள் கூட எப்பவுமே காணப்படும். கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து சண்டே கிளாஸ் பகுதியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே திருவிருந்து பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் நிதானித்து அறிந்து அந்த பாத்திரத்தில் பங்கு பெறணும். கிருபை தாங்க. தொடர்ந்து நடக்கிற அந்த அப்பா வேத பகுதியை ஆராய்ந்து பார்க்குறதான அந்த ஒரு சில கொஞ்ச நேரம் தான் பார்க்க போகிறோம். அதில் தேவக்காரன் இருக்கட்டும். துதி கனம் மகிமை அனைத்தே முக்கிய செலுத்துகிறோம். முற்றிலும் தேவ ஆவியானவரே மற்றும் புள்ள பகுதிகளை நடத்தி கொடுக்க முடியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே நின்றவண்ணமாய் தொடர்ந்து பாடலை பாடி கர்த்தர்க்கென்று காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, மேசியா மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். மணவாளன் இயேசு வருகிறார் இதோ இதோ, மணவாளன் இயேசு வருகிறார் இதோ இதோ, மணவாட்டி சத்திடம் மறித்து எழ மகிமை ஓங்கவே, மணவாட்டி சத்திடம் மறித்த மகிமை ஓங்கவே, மாதயவோதான் ஓலங்கவே, மாதயவோ. மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொழிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொழிக்கவே, அல்லேலூயா வென்றமே, அல்லேலூயா வென்றார் பரிப்புமே, மேகமீது தூதரோ இதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ,
மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா. வாரார் வாரார் மகிழ் கம்பீரமான், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமான். ஜீவமுடி சுடேன அங்கே, ஜீவமுடி சூடி நாம் அங்கே அங்கே, தேவசாயலாகி அவரோடு வாழுமே, தேவசாயலாகி அவரோடு வாழுமே. ராஜா ராஜா அமே, ராஜ 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 ஆளுமே. மேகமீது தூதரோடிதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா. வாரார் வாரார் மகிழ் கம்பீரமான், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமான், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமான். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளில் எல்லாரும் ஒருமனப்பட ஆண்டவரை தொடர்ந்து உம்மை பாடி ஆராதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம், விசேஷமாய் காணிக்கை செலுத்தினோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் என்று எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் பேசும்படியாக, ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. தடைகள் மாறட்டும், அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வெளிப்படட்டும் தகப்பனே. அல்லேலூயா. ஊருகே நீ தரகலா துனகலந்தரா கமனந்தரபனு ஷபரதரபன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவாவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் மகிமையான வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்தும்படியாய் நம்மத்திலே இடைவிப்பால் ஜெபிப்பான். நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தரே மகு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரையா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனை, ஆசிர்வதிக்கப்பட்ட அப்பா, இந்த 3வது மாதத்தின் 10ஆம் நாள் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள், மனமகிழ்ச்சியின் நாள், பரிசுத்த நாள், உயிர்த்தெழுந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. துவங்கின நேரம் முதல் இந்த நேரம் வரையிலும் உடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஆண்டவரே இந்த இடத்தை முழுவதும் நிரப்பியிருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மீதியாயிருக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் நீர் எடுத்து நடத்தி தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. கேட்க போரும் உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 100ஆக 60ஆக 30ஆக பலன் தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். வெறுமனே அந்த வெறுமனே அல்ல தகப்பனே, மத சத்தியத்தின்படி ஆண்டவரே திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, இந்த வசனத்தை எங்கள் வாழ்க்கையிலே கை கொண்டதின்படி வாழ்ந்து ஆண்டவரே எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஒரு சாட்சிகளாய் காணப்பட நீர் எங்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே உணர்வுள்ள சிந்தை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பேசுகிற தாசரை மறைத்து நீர் எங்கள் மத்தியிலே பேசும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்கிற வார்த்தையின்படியாக நீர் எங்கள் மூலம் வார்த்தையின் மூலம் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு பேசணும். அறிவிப்பின் பகுதியை கவனித்து கேட்டு தேவன் நமக்கு நல்ல ஒரு சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை அதை விட மேலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலம் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவனை அடையும்படியாக தேவன் கொடுக்கிற வார்த்தையின் மூலம் நித்திய ஜீவனை நாம் அடையும்படியாக தேவன் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அந்த வார்த்தையை கேட்ட நாம் நமக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்கிறதா, இந்த வார்த்தையின் மூலம் நடத்தப்படுகிறோமா என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அபியாசப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் கவனிக்கலாம். விசேஷமாக அறிவிப்பின் பகுதி, நம்முடைய சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் தொடர்ந்து ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்மா அந்த ஜெபங்களில் கலந்து கொள்ளுகிறீர்கள். கலந்து கொள்ளாதவர்களும் உண்டு. தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார்களோ அப்படி நடந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ ஆவியானுடைய ஆளுகை உங்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னு நீங்கள் நிதானித்து பார்த்து, ஒவ்வொரு ஜெபங்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு நாம் கலந்து கொள்ளுகிறதற்கு நம்முடைய ஆத்மா வாஞ்சிக்குது. புதன்கிழமை ஜெபம், வியாழக்கிழமை பெண்கள் ஜெபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், அதே போல் இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் எல்லாமே இருந்தது. தேவன் அந்த கூட்டத்திற்கு வந்து அந்த வார்த்தையை கேட்டவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்பொழுதும் நீங்கள் வசனத்தை கேட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்பதை அறிந்து உணர்ந்து இந்த காரியத்தில் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் இது முடிந்த உடனே 1 hour அந்த டீச்சிங் உண்டு, அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். அந்த டீச்சிங் மூலம் விடுதலையான ஆத்மா மறுபடியும் இந்த டீச்சிங்கில் கலந்து கொள்ளலை, மறுபடி நீங்கள் இதை அசட்டையாக உங்களுடைய சுயநலத்திற்காக இந்த காரியத்தை விட்டுட்டு போகும்போது ஆவியானவர் உங்களை நடத்த முடியாது. மீண்டும் பழைய நிலைக்கு உங்களுடைய ஆத்மா திரும்பி கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த காரியங்களில் டீச்சிங்கில் கலந்து கொள்ளுங்கள். இது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, எங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய ஆத்மா ஈடேற தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக இந்த காரியங்களை எங்கள் பலகீனத்தில் மத்தியிலும் எங்களால் எவ்வளவோ நெருக்கப்பட்டாலும் அதில் அந்த 1 hour கர்த்தர் சமூகத்துக்கென்று அர்ப்பணிக்கிறோம். இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு அதே போல் கம்பல் பண்ணி யாரும் இருக்க வேண்டாம். சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் இருக்கலாம். அங்கே உட்கார்ந்துட்டு வேறு எதையாவது யோசிச்சுக்கிட்டு போகணும்னா அந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால் தேவன் உங்களுக்கு அனுமதித்தால் மனப்பூர்வமாக இதில் கலந்து கொள்ளுங்கள். இந்த 1 hour டீச்சிங்கில் அதிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிறந்த நாள் வாழ்த்து. ரங்கநாதன் உருத்தம்மாவுடைய மகன், அவனுக்காக எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரங்கநாதன் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீங்க, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ மகிமை ஆண்டவரே அற்புதமாய் அம்மாவை விடுதலையாக்கினீங்க. அதே போல் அந்த ரங்கநாதனும் விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரும். ஆயுசு நாட்களை கூட்டி கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் 3வது வாரம் நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு அரையிரவு ஜெபம் இருக்குது. அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுலேயும் நீங்கள் சாக்கு சொல்லலாம், கொரட்டை விட்டுடலாம். அதுலேயும் மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாக இருக்கிறவங்க தான் இதில் கலந்து கொள்ளணும். கம்பல் பண்ணி யாரும் வரவே வேண்டாம். வார்த்தையை கேட்டு இது காலம் செல்லாது, இனி உள்ள நாட்கள் நல்ல தேவன் அனுமதிக்காமல் எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அதில் எதில் தேவனை சார்ந்து நிற்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில், அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் சகோதரர் ஜெபம்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. அந்த ஒப்பு கொடுத்ததை குறித்து கவலையே கிடையாது. நானும் விட்டுட்டேன். எப்படி தான் வர்றீங்க பார்க்கலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு வாஞ்சை விருப்பம் இருக்குதுன்னு பார்த்தோம். நானும் விட்டுட்டேன். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் இதுலேயும் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இதில் பொறுப்பெடுத்தவங்களுக்கு கணக்கு உண்டு. அதில் வரலைங்கிற கூட அந்த தகவல் கூட எனக்கு சொல்ல கிடையாது. அதனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள மாம்சம் இன்னும் மேலோங்கி கொண்டு இருக்கிறது என்பதை
உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய காரியத்தில் எந்த அளவுக்கு செயல்படுகிறதற்கு உங்களுக்கு தேவன் கொடுத்த பலன், அல்லேலூயா, ஜீவன், அந்த ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் நித்திய ராஜ்யத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. பரிசுத்தரே, அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கலாமா? அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிருபை 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 ஆராத கிருபை 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 ஆராத கிருபை மூலமாகாதிருப்பது கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை ஆராத கிருபை கிருபை கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை கிருபை ஆராதனை கிருபை கிருபை ஜீவனை பார்க்கிலும் மேலானது உந்தன் கிருபை, மேலானது. ஜீவனை பார்க்கிலும் மேலானது உந்தன் கிருபை, மேலானது. அளவில்லா அன்புடன் அன்பு கூர்ந்தே, ஆர்வமாயின்னும் அன்பு கூர்வே. அழிவில்லா அன்புடன் அன்பு கூர்ந்தே, ஆர்வமாயின்னும் அன்பு கூர்வே. கிருபை கிருபை ஆராத கிருபை 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 ஆராத கிருபை.
உந்தன் மாத்திருப்பை முடிவே இல்லாதது. உந்தன் மனதுருக்கம் கிருபை புரலந்தரா. உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய கிருபை. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. எங்க ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபையை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவேளை இந்த வார்த்தையை அசற்றியா நிர்விசாரமா யாரும் ஆண்டவரை விட்டுறக்கூடாதுப்பா. நான் சொன்ன வசனமே கடைசி நாட்களில் நியாயத்திற்கும் ஆவியே உயிர்ப்பிக்கும், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் சொன்ன வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே இந்த வாரத்தில் உலகத்தின் ஆவியினாலே நடத்தப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை அது குறித்து ஒரு தாக்கம் இருக்குமானால் என் தேவன் நீர் மனதுருக்கம் உள்ளவர் தகப்பனே, நினைப்பூட்டுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இவ்வளவு உடைக்கப்படும் போது நீர் எவ்வளவு உம்முடைய மனம் உடைக்கப்படும், ஜனங்களை பார்க்கும்போது எவ்வளவு நீர் ஆண்டவரே கண்ணீர் விடுவீர். அந்த தாக்கம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. அதற்காக தானே ரட்சித்தீங்க, அதற்காக தானே அழைச்சிங்க, உம்முடைய ஜீவனை கொடுத்தீங்களப்பா. அந்த ஜீவனை அறியணுமேப்பா. தொடர்ந்து பேசும் அடியார்கள் கேட்கிறோம். ஆவியான ஒரு ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து தேவன் பேசுகிற வார்த்தை இதை மறுபடி இந்த அளவுக்கு நீங்கள் ஆத்துமாவில் ஆவியினால் நடத்தப்பட்டு, உலகத்தின் ஆவினால் அல்ல, உலகத்தின் ஆவினால் நடத்தப்பட்டு பின்னாட்களில் நம்ம எந்த வேதனைக்கும் போகாதபடி அதை குறித்து தொடர்ந்து ஒரு மனதில் தேவன் பேசுகிற வார்த்தைக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுத்து ஜீவனை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, போன வாரம் 2 வசனம் மட்டும்தான் அதை வைத்து நம்ம பேசணும். தொடர்ந்து நித்திய ஜீவனை குறித்து, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழணும், அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவன் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் எந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார், அந்த நடத்துதலுக்காக தொடர்ந்து ஜீவனை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த ஜீவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி என்னை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை, அந்த ஜீவன் எப்படிப்பட்டது, அது எப்படி நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அதிகமாக தியானித்தோம். போன வாரம் அதுக்கு முன்னால் தொடர்ந்து தியானித்த வசனங்களை மறந்துடக்கூடாது. போன வாரம் அந்த 2 வசனத்தை ஒருத்தர் சொல்லலாம், பார்க்கலாம். ஒருத்தர் சொல்லுங்க. போன வாரம் தியானித்து 7:14 ஜீவனுக்கு போகும் வாசல் இடுக்கமும் வழி. அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறவர். அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? வழி இடுக்கமும் வழி இடுக்கமாக இருக்குது. அந்த வாசல், அந்த வழியை தெரிந்து கொள்ளுகிறது, கண்டு கொள்ளுகிறவர்கள், அதை தேடுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் எத்தனை பேர் மறுபடி இதை தியானிச்சிங்கன்னு தெரியல. அந்த தியானம் இருக்குமானால் தேவனை குறித்த ஒரு பெரிய தேடுதல், தேவனை குறித்த ஒரு பயம். பயம்னா
பாவத்தை குறித்த பயம். அல்லேலூயா. ஆமாம், மற்றவங்களை நம்ம எப்படி ஒரு இடுக்கமான வாசல்னால் என்னன்னு போன வாரம் நம்ம தியானித்தோம். என்ன இடுக்கமான வாசல்னா என்ன சொல்லுங்க? இடுக்கமான வாசல் இவங்க சொல்லட்டும். அல்லேலூயா. என்னங்க என்ன இடுக்கமான வாசல்னா என்ன? எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? இது தியானிச்சிங்களா? இடுக்கமான வாசல். அப்போ பாவத்திற்கு வாசல் எப்படி இருக்குது? வழி விசாலமாக இருக்குது. அல்லேலூயா. இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல் வழியாய் போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பாவத்தில் இருந்து மீட்கப்படணும். பாவம் செய்கிற ஆத்மா செத்து போயிடும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. அந்த உலக காரியம் நம்மை மேற்கொள்ளும்போது தேவனை சார்ந்து கொள்ள முடியாதபடி விசாலமான ஒரு பாதையை நம்ம இருதயம், நம்முடைய உணர்வு, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நோக்கம், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அதாவது விசாலமான ஒரு காரியத்தை பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப விசாலமாக இருக்குது. பாவம் விசாலமாக திறந்து கிடக்குது. குடிக்கலாம், வெறிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், அல்லேலூயா, லஞ்சம் வாங்கலாம், கொள்ளையடிக்கலாம், ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம். இதெல்லாம் எப்படி ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? யாராவது சொல்கிறாங்களா? இன்றைக்கி டிவியை நம்ம செய்தி கேட்டால் அனுதினமும் எதையாவது ஒரு சீட்டை நடத்தி, இல்லைன்னா ஒரு நகைச்சீட்டு, இல்லைன்னா அப்போ இந்த என்ன ஒவ்வொரு விசேஷங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு, இல்லைன்னா ரெட்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் என்று எவ்வளவோ அனுதினமும் என்ன செய்கிறான்? திருடிக்கிட்டு தான் இருக்கான், ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஜனங்கள் அதில் கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு சிக்கி தவிக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, இப்படி பாவம் செய்கிறதற்கு எப்படி இருக்குது? விசாலமாக இருக்குது. எதுனாலும் செய்யலாம். அதை எந்த ஆட்சியாளர்களோ இல்லைன்னா ஆளுமை செய்கிறவர்களோ அதை முயற்சி பண்ணுறாங்களே தவிர அதிலிருந்து என்ன முடியலை? ஜனங்களை விடுதலையாக்க முடியலை. கொலை, கொள்ளை, வழிப்பறி, அனுதினமும் கற்பழிப்புகள். அல்லேலூயா. வட மாநிலத்தில் 9 வயது சின்ன பிள்ளையை கற்பழித்து கொண்டுட்டாங்க. அல்லேலூயா. அதே போல் எவ்வளவோ நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் தொடர்ந்து பாவத்திற்கு வாசல் என்ன செய்யப்பட்டிருக்குது? விசாலமாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நமக்கு போதிக்கப்பட்ட வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையின்படி நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமான இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த வாரத்தில் முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அதை குறித்தே என் மனம் தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்து தேவனை தேடுகிறதுல, தேவனுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என் தேசத்தில் நான் இடுக்கமான வாசல் ஆண்டவர் வழியாய் பிரவேசிக்க, நெருக்கப்படுகிற ஒரு வாசல் வழியாய் நான் பிரவேசிக்க அதை கண்டுபிடித்தேனா? அல்லேலூயா. அந்த கண்டுபிடிப்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் காணப்பட்டுச்சா? தேவனுடைய கிரியை நான் வெளிப்படுத்தினேன்னா? அல்லேலூயா. அது முதலாவது நம்ம தியானித்தோம். அப்போது இந்த உலகத்தில் இடுக்கமான வாசல் மிகவும் நெருக்கமாக இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில் செயல்பட முடியாதபடிக்கு, ஆமாம், தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க முடியாதபடிக்கு உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடுக்கம் வர முடியும். இறுக்கமான வாசலில் பிரவேசிக்க முடியலை. நெருக்கம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே இதை நான் தேடி கண்டுபிடித்து அதில் செயல்படுகிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. இந்த அளவுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சிந்தித்தீங்க, எந்த அளவுக்கு செயல்பட்டீங்க அதை உணர்ந்து தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தை ரெண்டே வசனம்தான். இப்போ அதிகமான வசனங்கள் சொல்கிறதில்ல. அந்த வார்த்தையை கொண்டு நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் ஜீவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லேலூயா, ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் நான் அதை குறித்தே சிந்தித்து, அதை குறித்தே தேடி, அதை குறித்தே நான் ஒரு பாரப்பட்டேன் என்கிற ஒரு இருதயம் இருக்குமானால் அந்த இருதயத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அந்த இருதயத்தை பார்த்து தான் தேவன் மகிழ்ச்சி அடைவார். அல்லேலூயா. அந்த இருதயத்தை பார்த்து தான்
அவர் வெற்றி எடுக்கிற ஒரு ஜீவியத்தை நமக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே சார்ந்து உலகத்தை ஆசாபாசத்திற்கு நம்மை முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்தில் செயல்படாமல் இருக்கிறோமோ அதை பார்க்கும்போதெல்லாம் அவர் என்ன செய்வார்? எருசலேமை பார்த்து என்ன செஞ்சார்? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இந்த வசனத்தை தியானித்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் அதை தான் நினைக்கிறேன். எனக்கு எந்த நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற இந்த தீ, இந்த அனல் மற்றவர்களுக்குள்ள பற்றி எரியணும்னு விரும்புகிறேன். ஆனால் அந்த பற்றி எரியணும்னு விரும்பும்போது ஒரு 2 பக்கெட் தண்ணியை, இப்போ தீ எரியுது, ஒரு 2 பக்கெட் தண்ணியை கொண்டு போய் ஊற்றியாச்சுன்னா அது என்ன செஞ்சிடும்? என்ன செய்யும் சொல்லுங்களேன்? அணைஞ்சு போயிடும். இப்போ இது பற்றி எரியும் போது இதில் செயல்பட முடியாதபடிக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது, எங்களுக்குள்ள சோர்வு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஜெயிப்பதற்கு தேவ ஆவியானவர் பொறுமை. அல்லேலூயா. என்ன வேணும்? என்ன வேணுங்க? பொறுமையாக இருக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணு. என கேட்ட சத்தியங்கள் அவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியங்களை தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தை கிரியை செய்யாத முடியாதபடி முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வழியருகே விதைக்கப்பட்டிருக்குது. கற்பாறையான இடங்களிலே விதைக்கப்பட்டிருக்குது. நல்ல நிலத்தில் ஒரு சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு பலன் கொடுக்கிறதற்கு முயற்சி பண்ணுது. அல்லேலூயா. ஆனாலும் சூழ்நிலை வரும்போது அந்த கலை கூட நம்ம முளைக்கிறதுனால உலக கவலை, சிற்றின்ப மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மை நெருக்குது. இப்படி நம்ம யோசித்து, ஆண்டவரே சபையில் இருக்கிற கொஞ்சம் பேர் பயன்படுத்தப்படணும். எதுக்காக நான் இவ்வளவு தொடர்ந்து இதையே பேசி, இதையே தியானித்து, இதையே குறித்து ஆண்டவரே ஜீவனுக்கு போகணுமே. இந்த உலகத்தோடு என்ன செஞ்சிடக்கூடாது? ஆக்கினை தீர்ப்பு வந்துடக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாது. உலகத்தோட நியாய தீர்ப்பில் ஆண்டவரை அக்கினிக்கு இரையாய் போயிடக்கூடாது. அதனால் இவ்வளவு பிரயாசம். அல்லேலூயா. தேவன் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால ஆவியானவர் நம்மோடு என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பேசி கொண்டு இருக்கிறார், போராடிக்கிட்டு இருக்கிறார். பேசுகிறத விட என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? போராடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த ஆள் இன்னொரு வசனம். எந்த அதிகாரம்? எந்த வசனம்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். இதில் இப்போ நம்ம சரீர முயற்சி என்ன பிரயோஜனம்? அற்ப பிரயோஜனம். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. இப்போ சரீர முயற்சி இப்போ நான் சொல்லிட்டேன், நம்ம பேசிட்டோம், ஆவியானவனோடு பேசிட்டாரு. இதில் சரீர முயற்சியில் இருக்கிறவங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோ நாள் எப்படி நம்ம ஓடணும், நான் எப்படி நடந்துக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் எந்த முயற்சியில் நடந்திருக்கு. இப்போ இந்த பேசின வார்த்தையின் மூலம் ஆமாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த ஜீவனுக்குள்ளதை மட்டும் தேடிக்கிட்டு இருப்போம். அதுக்காக கர்த்தரை தேடணுமா? அல்லேலூயா. இது கேட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள், எந்த அளவுக்கு அந்த தேவ பக்தியான ஒரு ஜீவன் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு இதில் பார்க்க முடியும். எத்தனை பேர் பார்த்தீங்க? போன வாரம் கேட்டோமே, நான் பார்க்குறேன். அல்லேலூயா. எனக்குள்ளே என்ன ஜீவன் கிரியை செஞ்சுட்டு இருக்கு. ஒருவேளை நான் இவ்வளவு தியானித்தாலும் எனக்குள்ளே சில நேரம் என்ன செய்யும்? இந்த தேவ பக்திக்கு உண்டான ஜீவனுக்கு அவன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க முடியாதபடி சில காரியங்களில் மாம்சம் மேலோங்கும் போதெல்லாம் ஆண்டவரே என் மாம்ச முயற்சி எந்த விதத்திலும் சபையில் செயல்படவே கூடாது. அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது பெரிய தீர்மானம். எந்த காரியத்திலையும்
மாம்சத்தில் நான் வந்து செயல்படவே கூடாது. அவங்க ஜீவனை அடையணும். ஆனால் அந்த அவங்களுக்குள்ளேயே நமக்குள்ளேயே நம்ம அற்ப பிரயோஜனம் உள்ளதை தேடி நாடி அதற்காக ஓடி அதை செஞ்சிட்ருக்கோமா? அது பக்தி. அந்த பக்தி இல்லை. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும். ஒருவேளை தேவ பக்தியை நம்ம சார்ந்து கொள்ளுகிற மனிதனுக்கு இந்த ஜீவனுக்கும் என்ன கிடைக்கும்? எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்திரலினது மன்றி. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு. இப்போ இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ள இடுக்கமான வாசல், ஜீவனுக்கு போகும் வாசல் இடுக்கம். அல்லேலூயா. இது தேவனை அறிகிற அறிவு உண்டாச்சுன்னா இந்த தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. தேவ பக்தியாய் கர்த்தருடைய காரியத்தில் செயல்படுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுடைய கிரியையை நடப்பிக்கும் போது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் இதற்கு பின் வருகிற ஜீவனுக்கும் அதை தான் போன வாரம் தியானித்தோம். அல்லேலூயா. இதை எத்தனை பேர் பிள்ளைங்கள்லாம் தியானிச்சிங்க இல்லையா? வாலிபர்கள்லாம் தியானிச்சிங்களா? சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, அனீஸ், அல்லேலூயா, அனீஸ்கா, இதை மறுபடியும் திறந்து பார்த்தீங்களா? அல்லேலூயா. இல்லை தானே? ஏன்னா இந்த ஜீவனுக்கு உண்டானது தானே தேடிட்டு இருக்கு. அல்லேலூயா. நாமளும் அப்படி தானே, தாய் தகப்பனும் அப்படியே நடத்தப்படுறோம். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை. அப்போது நான் மாம்சத்தில் இதை இனி பேசுகிற மாதிரி இல்லை. உங்களுக்குள்ள அற்ப பிரயோஜனமானதை சரீர முயற்சியில் தேடிக்கிட்டே இருக்கிறோம்னா அது பக்தி தான், தெய்வ பக்தி இல்லை. அதை நம்ம ஆவியானவர் பேசின இந்த இடுக்கமான ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், அதை தேடிக்கிட்டு இருக்கா? நெருக்கமாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அது தெளிவாக சொல்லிட்டார். எத்தனை பேர் இருக்கிறோமோ தெரியல, ஆனால் சிலர் தான். ஆமாம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதுலேயும் அப்படி தான். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க அவ்வளவு பேர் வந்திருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மணவளானகி இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டியாய் 10 கன்னிகை ஒரு பெரிய நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அதே போல் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5, 6, 7 படிக்க சொன்னோம். அது எத்தனை பேர் மறுபடியும் படிச்சிங்க? அதில் இந்த 12ஆம் வசனம் வாசிங்க, 7, 12 வாசிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை பாருங்க, அவைகளை நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். அல்லேலூயா. ஆதலால் மனுஷர், அல்லேலூயா, உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவளுக்கு. இதுதான் நெருக்கமாக இருக்குது, இடுக்கமாக இருக்குது. நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். அல்லேலூயா. நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்போம், ஆனால் நம்ம செஞ்சுருக்கோமா? அதுதான் தேவன் விரும்புகிறார். மலைப்பிரசங்கத்தில் அது முழுவதும் நீங்கள் படித்தே ஆகணும். 5, 6 படித்தா வாசித்து அதை தியானிச்சிட்டிங்கன்னா எந்த விதத்திலையும் உலக காரியத்தில் நம்ம மனம் லகிக்காது, அதை குறித்து போகவே போகாது. அந்த இடத்துலையும் சத்தியத்தை சத்தியமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமெனா. சொல்லுங்களேன். எந்த இடத்துலையும் சத்தியத்தை சத்தியமாக பேசிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. எதையும் சரிப்படுத்திக்கிட்டு சந்தோஷத்தை, ஆமாம், உலக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசு போகவே போகாது. அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ளே பரம தரிசனம் இருக்குது. ஜீவனுக்குள்ளே நான் போக போகிறேன். அப்போது மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க ஜீவனுக்குள்ளே போகிறதற்கு நாம் தடையாக இருக்கிற காரியங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியும், அவங்கள்ட்ட பேச முடியும். இது இல்லை ஜீவனுக்கு போகிற வாசல், இது இந்த உலகத்துக்கு, இது அற்ப பிரயோஜனம். ஆமாம், சரீர முயற்சி. நீ சரீரத்தில் முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து
மறுபடியும் சரீரத்தில் முயற்சி பண்ணுறது. அல்லேலூயா. அது பேச அந்த அவர்களுக்கு போதிக்காததுனால அது தப்பாகவே தெரியாது. ஏன்னா வருமானம் வருது, சந்தோஷம் இருக்குது, எல்லாம் சாப்பிட முடியுது, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் கிடைக்குது. அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் ஆண்டவர் இடுக்கமாக இருக்குது. அப்போ மனுஷன் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையே நீங்கள் என்ன செய்யணுமா? அவளுக்கு சொல்லுங்க, செய்வீங்களா? செய்வோமா? சொல்லுங்களேன், செய்வோமா? நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை அவங்களுக்கு செய்கிறோம். சொல்லுங்களேன், முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. முடியும், ஆனால் முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை நமக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த படியை விட்டு இறங்கின உடனே வீட்டுக்கு போய் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலைன்னு வச்சுக்கோங்க. இது தியானிக்காமல் விட்டுட்டு நீங்கள் எத்தனை பேர் மறுபடியும் தியானிச்சிங்களோ அதெல்லாம் கர்த்தருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு அதை உங்கள்கிட்ட மறுபடியும் மாம்ச முயற்சி, சரீர முயற்சியில் நான் கேட்டுட்டு அதை பிரயாசப்பட விரும்பலை. அது உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனம்னா நீங்கள் தியானிச்சுக்கிடுங்க, நம்ம தியானிச்சுக்கிடுவோம். உங்கள் ஆத்மா எந்த விதத்தில் கெட்டு போகக்கூடாது. சரி, அப்போ நம்ம மனுஷர் நமக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை அவளுக்கு என்ன செய்யணும், விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களே அவளுக்கு, இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். அல்லேலூயா. அப்போ தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்ததும் அதான். அப்போ கொடுத்தது நியாயப்பிரமாணம் என்னது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அல்லேலூயா. சூட்டுக்கு சூடு. அல்லேலூயா. ஜீவனுக்கு ஜீவன். ஒருத்தன் பல்ல உடைச்சிட்டோம்னா என்ன செஞ்சிருது? பல்ல உடைச்சிடணும். அல்லேலூயா. ஆனால் தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணமும் அப்படி தான் இருந்தது. ஆனால் தேவன் நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு, ஆமாம், தேவன் நமக்கு ஒரு அவருடைய ஜீவன் மூலம் அவர் மரித்ததுனால நமக்கு, ஆமாம், ஒரு திரையின் வழியாய் தேவன் உட்புகுந்து நமக்கு ஒரு ஆண்டவர், அதாவது எபிரேயரில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி. அல்லேலூயா. அப்போ ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்போ நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கம். அல்லேலூயா. அவர் மாம்சமான திரையின் வழியாய், எப்படி முதலாம் ஆதாம் மாம்சத்தில் வந்தவர், இரண்டாம் ஆதவன் ஜீவனை கொடுக்க ஜீவனாய் ஆவியாய் வந்தவர். அல்லேலூயா. அந்த ஜீவன் எனக்குள்ள வாசமாக இருக்கிறதுனால தான் போன வாரம் கூட பார்த்தோம், யோவான் 5:26, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜீவன் அவருக்குள்ளே இருந்ததுனால மாம்சத்தில் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்து, அல்லேலூயா, நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையின் மேலே வெற்றி சிறந்து அவர் என்ன செஞ்சார்? புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு, அல்லேலூயா. அப்போ நமக்கு பாவத்தை மன்னித்து நம்மை, அவர் நமக்காக பாவ மாம்ச சாயலானார், பாவத்தை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அந்த எப்படி ஆசாரியன் அந்த திரைக்குள்ள ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். ஆனால் அவர் ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த உடனே அவர் எங்கே செஞ்சார்? அந்த மாம்சமான திரையின் வழியாக என்ன செஞ்சார்? புது
ஜீவன். அல்லேலூயா. இப்போ எனக்குள்ள புது ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அதனால் தேவனிடத்தில் தைரியமாக நம்ம என்ன செய்யலாம்? அந்த 20ஆம் வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். அல்லேலூயா. அப்போ அந்த மார்க்கத்தின் வழியாய் தேவனுடைய இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து, அல்லேலூயா, 2ஆம் ஆதாம் முதல் ஆதாம் மரிக்கிறதற்கு உள்ளவன், 2ஆம் ஆதாம் உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அப்போ பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம உயிரோடு எழும்புகிறதற்கு, உயிர்த்தெழுந்த ஜீவன் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். பாவத்தை பரிகரித்தார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தைரியமாக பிதாவோடு பேசலாம், குமாரனோடு பேசலாம். அல்லேலூயா. முதலே பழைய ஏற்பாட்டின்படி நம்ம என்ன செய்யணும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் எங்கே போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். அப்போ நம்முடைய பாவத்திற்காக ஆடு கடா அடிக்கப்படும். அந்த இரத்தத்தின் மூலம் பிரதான ஆசாரியன் தேவனிடத்தில் நம்ம பாவ மன்னிப்பாக வேண்டுதல் செய்வார். ஆனால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தூய்த்ததுனால அந்த மாம்சமான திரையின் வழியாய் என்ன செஞ்சார்? அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செஞ்சார்? பிரவேசித்தார். அல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால தேவன் நம்மை தேவனோடு இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அந்த ஜீவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே இந்த ஜீவன் இருக்கிறதுனால எனக்கு என்ன இருக்குது? சொல்லுங்கள். தைரியம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன உண்டாயிருக்குது? தைரியம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொன்றிலையும் என் பாவம் மன்னிக்கப்பட்டது, இந்த பாவத்திலிருந்து புதிது ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும். அப்போது அவர் வழியை நமக்கு கொடுத்துட்டாரு. ஜீவனை ஜீவ வழியை, நித்திய ஜீவ ஒரு வழியை எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த வழியில் நம்ம செல்கிறதற்கு அதுதான் ஜீவனுக்கு போகும் வழி. வாசல் எப்படி இருக்குது? இடுக்கமும் வழி நெருக்கமும். அல்லேலூயா. அப்போ அந்த வழிக்குள்ளே போக வேண்டுமானால் எனக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். தேவனோடு நம்ம உறவு கொள்ள முடியும், தேவனோடு பேச முடியும். தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நமக்கு பதில் உண்டாகும். அல்லேலூயா. இப்படி நம்ம இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவன் கொடுத்த புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கம், அந்த வழி. அல்லேலூயா. அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 2:28 வாசிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை அதை வாசிங்க. எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று யார் சொன்னா? தாவீது. அல்லேலூயா. அப்போது தாவீதுக்கு தீர்க்க தரிசனமாக அவர் சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்த வசனம் 29. சகோதரரே, அவன் மரணமடைந்து அடக்கம் பெற்றான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தமக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில்
விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து. போதும், அல்லேலூயா. அப்போ அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்று, அல்லேலூயா. அப்போ அவள் அந்த தாவீதுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் அந்த தீர்க்க தரிசனமா தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனுக்கு இல்லை நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்குது. அதை தான் அவர் முன்னறிவித்தார் தீர்க்க தரிசனமா, அல்லேலூயா. அவர் மரித்தாலும் அவருக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. மறுபடி மருத்துவரை உயிரோடு எழுப்புகிற அந்த ஜீவ ஆவி எனக்குள்ளே இருக்குது, அல்லேலூயா. என்னை உயிர்ப்பிக்க முடியும் அந்த ஒரு பெரிய தரிசனத்தோடு, அல்லேலூயா. இன்னைக்கு எனக்குள்ள ஆண்டவருடைய ஜீவன் இருக்கிறதுனால நான் இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரை பாவத்தில் இருந்து நான் மீட்கப்படவும், எனக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நான் காக்கப்பட வேண்டுமானால் எனக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், அல்லேலூயா. அந்த மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துனீங்க, எனக்கு கொடுத்தீங்க. அதனால் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், அல்லேலூயா. இந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஜீவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு நான் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டுமானால், அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான என்ன செஞ்சிருக்காரு? மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இதை மறந்துடக்கூடாது. இது மறுபடியும் நீங்கள் தியானிங்க. இது உண்டு பண்ணிட்டார், புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கம். இன்னொரு வசனத்தை தியானிக்கலாம், அல்லேலூயா. எபிரேயர் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார், அல்லேலூயா. அப்போது சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து, அல்லேலூயா. இப்போ நம்ம அவர்களுக்கு என்னத்தை கொடுப்பாராம்? என்ன கொடுப்பாரு? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனை. அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் நம்ம சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமாமா? நற்கிரியை. இப்போ நம்ம நினைக்கலாம், நம்ம நிறைய காரியங்களில் எத்தனையோ நன்மை செஞ்சுருப்போம், ஆனால் அது பிரச்சனையாகவே தான் இருக்கும். மனுஷன் உங்களுக்கு என்ன எதை செய்ய வேண்டும் நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணுமா? செய்யணும். ஆனால் இதில் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறதற்கு என்னதான்? மகிமையும் கனத்தையும் அழியாமையும். இப்போ நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நற்கிரியை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் நான் செஞ்சிட்டேன், மறுபடியும் அது தவறாக தான் இருக்குது, ஆனால் மறுபடியும் நற்கிரியை செய்ய முடியுதா? மறுபடியும் அதில் சோர்ந்து போயிடுறோமா? சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை இன்றைக்கி ஒரு உயிர்ப்பிக்கட்டுமே. நான் செய்கிறது ஒவ்வொன்றும் என்னது தான்? நற்கிரியை. அந்த நற்கிரியைக்கு தக்க பலன் தேவன் கொடுப்பார், அல்லேலூயா. அதுதான் மகிமை. அதுதான் என்னது? மகிமை. தேவனுடைய மகிமையில், ஆமாம், ஜீவன் எனக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவன் உயிர் தழும்போது நான் மகிமையில் என்ன செய்வேன்? காணப்படுவேன். கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம், அல்லேலூயா. மகிமையில் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொலோசியர் ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஆமாம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து 4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்துவாகிய நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே
வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போது ஜீவ மார்க்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஜீவ மார்க்கத்தில் நடக்கும்போது இப்போ தேவன் நமக்கு ஒரு வழியை புதிதான ஒரு மார்க்கத்தை, ஜீவனான ஒரு மார்க்கத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. நான் மகிமையில் பிரவேசிக்க வேண்டுமானால், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் பெற வேண்டுமானால், இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். சொல்லுங்க. ஆமாம், நன்மை செய்கிறதுல என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் எது செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமாமா? மனப்பூர்வமாக. யாரும் சொல்லி செய்யணும் அவசியமே கிடையாது. சொல்லலை நான் செய்யலை, இல்லை, மனப்பூர்வமாக. அல்லேலூயா. அதை தான் தேவன் பார்க்கிறார். நெம்புகோல் போட்டு சொல்லி சொல்லி செய்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. அப்போது நான் எது செய்தாலும் மனப்பூர்வமாக, ஆசையாக, இது தேவனுக்கு செய்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை கனப்படுத்திட்டு இருக்கேன். தேவனுடைய ஊழியக்காரர், அவருக்கு நான் உதவி செய்ய தோள் கொடுக்குறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தில் நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படி ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் மகிமை, அதுதான் கனம், அதுதான் என்னதுங்க? அழியாமை. அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப 2:7 மறுபடி போடுங்க. இது தியானிக்கலைன்னா மறுபடி எந்த காரியமும் ஒருத்தர் சொன்னால் தான் செய்யும். நல்லதை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் செயல்பட முடியாமல் உட்கார்ந்துட்டுருப்போம். அல்லேலூயா. ஆனால் நான் தேவனுக்காக செய்கிறேன். அதுதான் கனம், அதுதான் மகிமை. அதுதான் மகிமை, கனம், அழியாமை. அது அழியாது. நீங்கள் நன்மை செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன இல்லை? அழிவே கிடையாது. அன்பு செலுத்துறீங்க, மன்னிக்கிறீங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நன்மை செய்கிறதுனா அதுதான் இடுக்கமாக இருக்குது. அது பெருமை தாக்குது. அல்லேலூயா. நான் எப்படி அதெல்லாம் இறங்கி போக முடியாது. அல்லேலூயா. அதில் நான் கம்பாக நிற்பேன். அல்லேலூயா. இருந்துக்க, வச்சுக்க. அல்லேலூயா. ஆனால் மகிமை, கனம், அழியாமை, அதுதான் நமக்கு என்னத்தை கொடுக்குது? நித்திய ஜீவன். அழியாமையும் தேடுவர்களுக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நீ பெற வேண்டுமானால், நாம் பெற வேண்டுமானால், எந்த அளவுக்கு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிருக்கிறோமா? செஞ்சோம், ஆனால் அது சில காரியங்களை பேசிட்டாங்களே அப்படின்னு அந்த நன்மையை மூடி வச்சுட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் நற்கிரியில் செஞ்சாதானே எனக்கு மகிமை. அந்த மகிமையில் நான் பிரவேசிக்க முடியும். அந்த கணத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அழியாமை, அது அழியாது. நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியத்திலையும் அது அழியாமல் இருக்குது. அல்லேலூயா. அது நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எதுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? எதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார்? எதற்காக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார்? எதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார்? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணுமே. அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறோமா? அவங்கள கண்டித்து அவங்கள நடத்த முடியுதா? இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அளவுக்கு நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறாரா? எதற்காக ரட்சித்தார்? அல்லேலூயா. ஐக்கியம், சபையோடு ஐக்கியம் இருக்கா? சகோதரரோடு ஐக்கியம் இருக்குதா? ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறோமா? அல்லேலூயா. அந்நியோன்யம், அப்பம் பிக்குதல். இன்னைக்கு அப்பம் பிக்க போகிறோம். எந்த அளவுக்கு தேவனோடு உள்ள உறவு, சபையில் உறவு, சபையில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எந்த அளவுக்கு இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவனுடைய பலத்த செய்கையினாலும் தேவனுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், அல்லேலூயா, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. கவலை இருக்கா? அப்போ ஆண்டவர்கிட்ட நான் நற்கிரியை செய்கிறதுல என்ன செஞ்சிடக்கூடாது? தேவனுடைய காரியத்தில் நீங்கள் எது செய்தாலும் அதுதான் என்னது? நற்கிரி. அல்லேலூயா. கொஞ்ச நாள் செஞ்சவங்க அப்புறம் இல்லைங்க.
ஆண்டவருடைய சமூகத்தில் நற்கிரியை பாருங்க. எபேசியர் 2:10, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இதெல்லாம் நிறைய தடவை தியானிச்சிட்டிங்க, ஆனால் சொல்ல முடியல பாருங்கள். ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு, அப்போ எதுக்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு என்னதான்? மகிமை, கனம், அழியாமை, நித்திய ஜீவன். இது ஜீவனை அடைகிறதுக்கு, நித்திய ஜீவனை அடைகிறதற்கு என்னை என்ன செஞ்சிருக்கிறாரா? ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நம்ம சிருஷ்டிக்கப்பட்டது எதுக்குங்க? நற்கிரிகளை செய்கிறதுக்குங்க. ஆனால் அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், கனத்தை கொடுக்க முடியும், மகிமையை கொடுக்க முடியும், ஆமாம், அழியாமையை கொடுக்க முடியும். அதுக்காக தானே சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்போ இந்த சிருஷ்டி இதை நீங்கள் வரும் நாட்களில் இதை தியானிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காரியத்திலையும் இன்னும் இந்த மனக்கடினம் இருக்குமானால், இல்லைன்னா சோர்ந்து போயிருந்தோமானால், மனக்கடினங்கிறத விட சோர்ந்து போயிருந்தோமானால், இன்றைக்கி ஒரு எதுக்காக என்னை நற்கிரியை செய்கிறதற்கு தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிருஷ்டித்த நோக்கம் நிறைவேற்றப்படுதா? சிருஷ்டித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நடக்கிறோமா? அல்லேலூயா. இப்போது இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு தான் இவ்வளவு நம்ம சபை கூடி இவ்வளோ தொடர்ந்து பேசி ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது எத்தனை பேர் அசட்டை பண்ணுறாங்க? இது நீ செய்கிறது பூரா உன்னை ஆசீர்வதிப்பார்னா கட்டாயம் வந்துடுவாங்க சபைக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இல்லை அதை தருவார், இதை தருவார், ஆசீர்வாதத்தை தேடி ஓடும். இல்லையா? ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னா என்ன செய்வாங்க? ஆனால் உன் ஆத்மா ஜீவன் அடையணுமே, ஆத்மாவை குறித்து கொஞ்சம் பாருன்னா, ஆத்மா எல்லாம் அப்புறம் ரெண்டாவது. இந்த உலகத்தில் நான் ஐஸ்வர்யனாக இருக்கணுமே, மற்றவங்க முன்னால் நான் பகட்டாக இருக்கணுமே அப்படின்னு தான் ஆத்மா தேடுது. அல்லேலூயா. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டது எதுக்காக? நற்கிரியைகளை. அல்லேலூயா. நற்கிரியை செய்கிறோமா? ஆனால் நம்ம அநேக காரியங்களில் நற்கிரிகளை செய்வோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறது. வசனத்தின்படி நான் நற்கிரியை செய்திருக்கிறேன்னா? அல்லேலூயா. வசனத்தின்படி நான் என்னை அர்ப்பணித்து வசனத்தின் வழியாய் நித்திய ஜீவனை, அது மகிமையும் கனத்தையும் அழியாமையை கொடுக்குற அளவுக்கு தேவ வசனத்திற்கு ஒத்து வசனத்தின்படி நான் நற்கிரியை செய்துக்கிட்டு இருக்கேனா? அல்லேலூயா. இன்றைக்கி நான் பல தடவை சொன்னது போல் உலக மனிதன் எவ்வளவோ நற்கிரியை செய்கிறாங்க. எத்தனையோ காப்பகங்கள், எத்தனையோ முதியோர் இல்லங்கள், எவ்வளவோ காரியங்களை, ஆமாம், ஏழைகளை பராமரிக்கிறாங்க, விதவைகளை பராமரிக்கிறாங்க, எவ்வளவோ இருக்குது. ஆனால் அவங்க ஆத்தும மீட்புக்காக, அவங்க ஆத்தும ரட்சிப்புக்காக, அவங்களுடைய நித்திய ஜீவனில் அவங்க பிரவேசிக்க வேண்டும் என்று எல்லாருடைய நோக்கமும் அல்ல. அல்லேலூயா. உதவி செய்கிறோம், ஏழைக்கு கொடுத்துட்டோம், அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு விருப்பமான வழியில் நான் எதை செஞ்சிட்ருக்கேன்? அல்லேலூயா. அதுதான் எனக்கு கனம், மகிமை, கனம், அழியாமையை கொடுத்து எதை கொடுக்குது? நித்திய ஜீவனை கொடுக்குது. அப்போ நம்ம நற்கிரியை செய்கிறதற்கு தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ நம்ம நற்கிரியைகளை செய்கிறதற்கு தேவன் நம்மை என்ன செஞ்சிருக்கிறாரு? சிருஷ்டிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களால் நன்மை, நம்மால் எதுக்குமே நன்மை செய்ய முடியுதா? நம்ம கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் நம்முடைய ஏதாவது நம்முடைய சுயநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அல்லைன்னா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான காரியங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நற்கிரியை செய்ய முடியுதா? முடியல. இன்றைக்கி ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். என்னை சிருஷ்டித்ததே நற்கிரியை செய்ய. ஒருவேளை புறமதஸ்தன் இல்லைன்னா தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை குறித்து கேள்விப்படாதவர்கள் நற்கிரியை நம்ம செஞ்சிருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும்போது அவங்களுக்கு நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்? சொல்லுங்கள், சொல்லுங்கள், என்ன செய்யணுங்க? சொல்லுங்கள், நான் என்ன சொல்லணும்? நற்கிரியை செய்யணும். சத்தம் வர மாட்டேங்குது. எது செஞ்சாலும் பரவாயில்ல, நான் எனக்கு மகிமை இருக்குது, எனக்கு கனம் இருக்குது, அல்லேலூயா, அழியாமல் இருக்குது, நித்திய ஜீவனை கொடுக்க போகிறாரு. அதுக்காக நான் எதையும் இழக்க முடியும். அல்லேலூயா. இழக்க முடிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை நிதானித்து பார்க்கிறோம். நாங்கள் எதுலேயுமே நற்கிரியை செய்ய முடியுதா? அந்த அளவுக்கு எங்களுடைய இருதயம் அதை சார்ந்து இருக்குதா? ஆண்டவருடைய காரியத்தில் என்னால் செய்ய முடியுதா? அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போது அவர் நம்ம பாவியாக இருக்கும்போது நம்மை ரட்சித்தார். இப்போ நம்ம ரட்சிப்பு கொடுத்து நற்கிரியிலே செய்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது எதற்காக? நம்மை ஆவியில் உயிர்ப்பிக்கிறதற்கு. அல்லேலூயா. நித்திய ஜீவன் பெறுகிறவனுக்கு ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவான், ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் எந்த கிரியை செய்தாலும் அது தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு, தேவனை பிரியப்படுத்துகிற அளவுக்கு எனக்குள்ள கிரியை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொன்ன இந்த 2 வசனங்களை நீங்கள் மறந்து போகாதபடி தொடர்ந்து எபிரேயர் 10:19, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போ இந்த 7 அதில் 8ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8 வாசிங்க. சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை. அல்லேலூயா. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தின் இந்த 2 வசனத்தை நான் நற்கிரியை செய்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நற்கிரியை செய்கிறதுல நான் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த சோர்ந்து போகாதபடி நற்கிரியை செய்கிறவர்களுக்கு அவர் கனத்தை மகிமையை கொடுக்குறாரு, கனத்தை கொடுக்குறாரு, அழியாமையை கொடுக்குறாரு. முடிவில் எதை கொடுக்குறாரு? இப்போ நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? நம்மை நிதானித்து பார்ப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில்
நான் என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது, நற்கிரியை செய்கிறதற்காக என்னை செஞ்சிருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறேன். கர்த்தருடைய அவருடைய செய்கையா அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். ஸ்தோத்திரம், மகிமை மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தரே அல்லேலூயா. உரக லாந்தரா கமனாந்தரபுனு அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஜீவனை அடைய வேண்டுமானால் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? உரகா லாந்தா ராக்கமா நாந்தரபனு ஷபரதரபனா. அல்லேலூயா. மகிமையின் தேவனே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே. அல்லேலூயா. அர்ப்பணிக்கலாமே. ஒரு விசை என்னை நற்கிரியை செய்கிறதற்காக சிருஷ்டித்திருக்கீங்கப்பா. நான் உம்முடைய செய்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அர்ப்பணிக்கலாம் அர்ப்பணிக்கலாம். நீங்கள் அறிக்கை பண்ணணும். எனக்கு கணம், மகிமை, கணம் அந்த உண்டாகணும்னா நான் நற்கிரியை செய்யணும்ப்பா. தேவ கோபம் எங்கள் மேலே வந்துடக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உணர முடியுது? கேட்ட வார்த்தை எந்த அளவுக்கு நான் நற்கிரியை, தேவனுக்கென்று நான் நற்கிரியை செய்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். இனி நான் எதுலேயுமே ஒருவேளை கர்த்தருடைய காரியத்தில் நான் செயல்படலைன்னா அதே நற்கிரியை செய்யலை. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க. ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முடிய ஜெபமாய் தெரசா ஜெபித்த முடியும். ஆமென். செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களை ஒன்று கூட்டி நீர் எங்களோடு கூட பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இந்த ஆராதனை பகுதியை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நடத்தி கொடுத்து நீ வழி நடத்தினபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவை இப்பொழுது நாங்கள் தியானித்த இந்த வசனத்தங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது நற்கிரியைகளை செய்யவே. அந்த நற்கிரியைகள் எங்களுக்கு பூரணப்படணும்ப்பா. இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ நற்கிரியைகளை, நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்து எங்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்து ஆத்ம ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்கப்பா. ஆமாப்பா, இதை நாங்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல காரியத்தை நினைத்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கீங்க. இந்த மார்க்கம் எங்களுக்கு போதிக்கிறதுலாம் எங்களுக்கு கொடுக்கிற நன்மை, கனம், மகிமை, அப்பா ஸ்தோத்திரம், சமாதானம், அழியாமை, நித்திய ஜீவன். இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் பிரவேசித்து நன்மை செய்ய கிருபைத்தாரும் கரங்கள் தாழ்த்துகிறோம். இந்த வசனங்களே ஒவ்வொருவரும் நாங்கள் நிதானித்து பார்த்து எந்த இதிலெல்லாம் நன்மை செய்யலை. நன்மைன்னு சொன்னால் என் தேவனை பிரியப்படுத்துறது கூட நன்மை தான். நான் ஆண்டவரே அது போல் மற்றவங்களை செபிக்கிறது நன்மையும் பிரியமும், அது கூட நாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. வேதவசனம் தெளிவாக எங்களுக்கு போதிக்கிறோம். நன்மை என்ன, உங்கள் பிரியம் என்ன, ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்த்து நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே நாங்கள் நற்கிரியைகளை செய்கவும் அதே போல் நீதி செய்யவும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். எங்களை அர்ப்பணிக்கிறையா, அது நடப்பிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த வழிகளில் எங்களை நடத்தும். செய்தி கொடுத்த தாசரை ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். வந்த ஒவ்வொருவரையும் அப்பா அவன் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவனை உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா
ஆமென். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொன்னவண்ணம் எங்கள் ஐக்கியம் எப்பொழுதுமே அப்பா பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு இருக்க பரிசுத்த ஆவியானவர் துணை நின்று வழி நடத்துங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மீதியாக இருக்கிற திருவிருந்து பந்தியை உடைய கருத்தில் வைக்கிறையா நாங்கள் நிதானித்து அறிந்து அந்த திருவிருந்து பந்தியிலே பங்கு பெற கிருபத்தாரும் ஒரு நாளும் நாங்கள் அபாத்திரமாக காணப்படக்கூடாது. வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவக்காரம் கூட இருந்து எங்களை நடத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுனிக்கு வந்த ஒரு பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவங்களோடும் இன்றும் என்றும் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.